ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுசக்காயில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. ஒரு பெரிய காய் இருக்குது அப்படின்னா அது ஒன்று மட்டும் போதும். சின்ன காயாக இருந்துச்சு அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ சவுசக்காயை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண சவுசக்காயை நம்ம நடுவில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நல்லா 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து அதோட விதை இருக்கும், அதையும் நல்லா நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. விதைக்கு கீழே லைட்டாக ஒரு கவர் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும், அதையுமே ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. தோல், விதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே சவுசக்காயிலேருந்து சுத்தம் பண்ணதுக்கப்புறமா துருவுறதில் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் காட்டுற துருவுறதில் வந்து சிறுசில் தான் நான் துருவுறேன். நீங்கள் வந்து பெருசு வேணாலும் நம்ம துருவிக்கலாம். இப்போ சிறுசில் நம்ம துருவும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அதனால நான் வந்து பெருசையும் நம்ம மாற்றிக்கிறேன். 2ல் எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 2யுமே காட்டியிருக்கேன். இப்போ எல்லா சவுசக்காயுமே நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம். சவுசக்காய் வந்து நீர் காய்ங்க, அதனால் அதிக அளவில் இதில் வந்து நீர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன துருவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், துருவும் போதே தண்ணி வந்து அதிகமாக வெளியேறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு எது வந்து விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதிலே துருவிக்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே துருவினதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அதை வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நீரெல்லாம் வெளியாகும். இப்போ பாருங்களேன், ஒரு பாத்திரத்தில் காட்டுறேன். ஒரு தண்ணியாக நமக்கு வந்து சொட்டு சொட்டாக அது வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். இப்போ தண்ணி நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சவுசக்காவை நல்லா இந்த மாதிரி கையில் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அதோடய காயை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோங்க. இந்த எடுத்த காயை நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். நல்லாவே உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா காயில் உள்ள நீரையுமே தனியாக பிரித்து எடுத்துருங்க. நீர் நமக்கு தேவைப்படாது, அதனால் காயை மட்டும் நல்லா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் எல்லா காயையுமே துருவி வச்சுருந்த காயை எல்லாத்தையுமே நீரை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ வெறுமனே காய் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி சுத்தம் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த சின்ன வெங்காயத்தோட ஈரப்பதமே வந்து நமக்கு இந்த அளவுக்கு தான் மையாக அரைக்கும், அதுக்கு மேலே ரொம்ப பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ அரைச்ச விழுது எல்லாத்தையுமே நம்ம துருவி வச்சுருக்கிற சவுசக்காயில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஒரு துளி கூட சேர்க்காம நான் காட்டுறது மாதிரி நல்லா கெட்டியான மசாலாவை ரெடி பண்ணி துருவின சவுசக்காயோட சேர்த்ததுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஒவ்வொன்றும் மசாலாவும் மாவு அதுக்கப்புறம் வந்து துருவி வச்சுருக்கிற சவுசக்கா இது 3மே வந்து நல்லாவே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. உப்பு நீங்கள் தனியாக சேர்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு இடத்துல நின்று நமக்கு வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் அந்த மசாலா கூடவே சேர்த்து உப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். காயோடைய மாவையும் நல்லா கிளறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம கொண்டுட்டு போய் சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. நீர் வந்து சரியாக பிழியலை, காயில் வந்து அதிகமான ஈரத்தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மாவு பிசையும் போது தோணுச்சு அப்படின்னா மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நல்லா பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸ்டவ்வை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அடிப்பகுதி நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு மேல் பகுதி நல்லா வேக வச்சிடலாம். இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வடிகட்டி வச்சு நம்ம கட்லெட்டை எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சுவையான சவுசக்கா கட்லெட் பரிமாற ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.